ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஆரஞ்ச். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். காற்று செம்மையாக வீசுது, பூவெல்லாம் உதிருது, ஹீரோயின் வரப்போறாடா அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. கரெக்டாக ஹீரோயினும் அங்கே தான் நிற்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு ஒரு லெட்டர் வரும். அது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோனோட நேம்ல இருந்து தான் அந்த லெட்டர் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் நோட் பண்ணுறான். அச்சிச்சோ ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே ஓடிட்டு இருக்கா ஸ்கூலுக்கு. ஹீரோ நம்மளோட கிளாஸ்ல இருக்கா. அப்பதான் அந்த லெட்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்கா. அந்த லெட்டர் யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஹீரோனே 10 years ஃபியூச்சர்ல இருந்து இப்ப பிரசன்ட்ல இருக்க ஹீரோயினுக்கு எழுதியிருக்கா. ஹீரோயின் என்னது ஃபியூச்சர்ல இருந்து பிரசன்ட்க்கு நான் லெட்டர் எழுதியிருக்கேன், நான் ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா முழிச்சிட்டு இருக்கா. அப்ப அவளோட ஸ்டாஃப் ஹீரோ கொடுத்து பேசிட்டு இருக்காரு. ஹீரோ நாங்க என்னம்மா சத்தம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாஃபை பாக்குறா. அந்த லெட்டர்ல ஃபியூச்சர் ஹீரோயின் இப்ப இருக்க ஹீரோயின்ட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் நம்மளை வச்சு எவனாச்சும் காமெடி பண்ணலையா அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோட ஸ்டாஃப் சொல்றாரு ஒரு புது பையன் நம்ம கிளாஸ்க்கு வர போறான், அவனை போய் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. இங்க ஹீரோன் அந்த லெட்டரை பாக்குறா. அந்த லெட்டர்ல வந்து போட்டிருக்கு இனிமேட்டு என்னெல்லாம் நடக்க போதோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்ல போறேன், நீ கரெக்டான வேயோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த ஸ்டாஃப் ஒரு பையனை கூட்டிட்டு வராரு. அந்த லெட்டர்ல ஆல்ரெடி டோக்கியோல இருந்து ஒரு வில்லங்க உனக்காண்டியே ஸ்பெஷலா இறங்கி வந்துட்டு இருக்கு அந்த மாதிரியே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப் வந்து போர்ட்ல அவனோட நேமை எழுதும் போது ஹீரோனுக்கு ஆல்ரெடி அந்த லெட்டர்ல அவனோட நேம் இருக்கும். அதை பார்த்து ஹீரோன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அந்த ஸ்டாஃப் ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் எல்லாருக்கும் அவனோட இன்ட்ரோவை கொடுக்குறான். அந்த ஸ்டாஃப் ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் வேகமா அந்த லெட்டரை பாக்குறா. அந்த லெட்டர்லயுமே ஹீரோவும் பக்கத்துல தான் உட்காருவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாமே கோயின்சிடன்ஸ் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வா நம்ம லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ நம்ம கண்டுக்காத மாதிரியே போயிடுவோம் அப்படின்ற மாதிரியே கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த கேங்லயே சூவான்ற ஒரு பையன் இருப்பான். அவன் ஹீரோவை கூப்பிட்டு வா ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோ அந்த லெட்டரை நினைச்சு பாக்குறான். அந்த லெட்டர்ல ஹீரோ வரமாட்டேன்னு தான் சொல்லுவான்னு போட்டிருக்கோம். அதே மாதிரியே ஹீரோவும் நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கம்பல் பண்றாங்க, இல்ல நீ வா நம்ம லஞ்ச் சாப்பிட்டுட்டு வெளியில போய் ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஹீரோவை இன்னைக்கு மட்டும் வெளியில கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவனை கூப்பிடுறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சிட்டு இருக்கான். எல்லாருமே அப்படியே பேசிட்டே போறாங்க. ஒவ்வொருத்தரா ஹீரோ கிட்ட இன்ட்ரோ ஆகுறாங்க. ஹீரோ அந்த இடத்தையே சுத்தி முத்தி பார்த்துட்டு வரான். அந்த குரூப்லயே ஒரு கண்ணாடி போட்ட பையன் இருப்பான். அவன் அந்த ட்ரீயை பத்திய ஹிஸ்டரி எல்லாத்தையுமே சொல்லும் போது அங்க இருக்க ஒரு பொண்ணு அவனை நீ வாயை திறந்தா வாயில குச்சியை விட்டு ஆட்டிடுவான் அப்படின்ற மாதிரியே மிரட்டுறா. எல்லாருமே செரி பிளாசம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூவான்ற பையன் வந்து அதை ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். இவனை கிண்டல் பண்ணி அந்த குரூப்ல இருக்க 2 பொண்ணுங்களும் ஆடிட்டு இருக்காங்க. இப்படியே டான்ஸ்ன்ற பேர்ல எல்லாருமே குரலி வித்த காமிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோவே பார்த்துட்டு வரா. ஷாக் ஆயிர. ஆர்த்தி உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த சூவா கிட்ட ஹீரோ வந்து சொல்றான் சரி மேலதான் பூக்கும் கீழே இல்ல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு பல்பு கொடுத்துட்டு இருக்கான். அந்த பையனும் சரி வீடு அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்ற மாதிரியே சொல்றான். அப்புறம் ஃபுட் வாங்கிட்டு வராங்க. ஹீரோ கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூவா வந்து கேட்குறான். ஹீரோ எனக்கு ஃபுட் தந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியே சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயிட்ட போயிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காண்டியே பேசுவா போல இருக்கு. எனக்கும் என்ன வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோ அவளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே எல்லாருமே பேசிட்டு சாப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோன் அவளோட வீட்டுல உட்காந்து டைரி எழுதிட்டு இருக்கா. அப்பதான் அவன் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது எல்லாமே நம்ம தான் எழுது, நம்ம வாய்ப்பே இல்லையா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. அவன் 10 days ஸ்கூலுக்கு வரல, அவனுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டே இருக்காங்க. ஹீரோன் அந்த லெட்டர்ஸ் ஏதாச்சும் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு போயிட்டு அந்த லெட்டர்ஸ் எடுத்து படிச்சு பாக்குறா. அந்த லெட்டர்ல சாஃப்ட் பால் மேட்ச் நடக்கும், என்ன பேட்டிங் கூப்பிட்டாங்க, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன், ஏன்டா ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதேனாலதான் எனக்கு ஹீரோ மேல லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் எவன்டா அது மொட்டை கடுதாசி எழுதி என் கூட ஐஸ் பால் விளையாடுறவன் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு வந்திருக்கும் போது தான் ஹீரோ சூவா எல்லாருமே நின்றுட்டு இருக்கதை பாக்குறாங்க. உடனே அவங்க ஓடி போயிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க எதுக்கு நீ 2 weeks வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். எல்லாருமே ஃபுட்பால் மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் ப்ளே பண்ணாம தனியா உட்காந்துருக்கான். ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு நீ எதுக்கு ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ நான் 2 weeks ஸ்கூலுக்கு வரல, அதனால என்னால ஒழுங்கா பிராக்டிஸ் எடுக்க முடியல, அதனால தான் விளையாட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் சூவா விளையாடுறத பார்த்துட்டு அவன் நல்லா ப்ளே பண்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட அதை பத்தி பேசிட்டு இருக்கான். ஹீரோ அவளோட காலையே பிடிச்சிட்டு இருக்கா. அதை ஹீரோவும் நோட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோனை வந்து கூப்பிடுறாங்க பேட்டிங் பண்றதுக்காண்டி. ஹீரோ
ஹீரோனுக்கு செம ஷாக்கு. என்னடா இது லெட்டர்ல இருந்த எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோன் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து அவளோட காலில் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லாருக்குமே தெரியுது ஹீரோனோட காலில் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு எந்திரிச்சு நானே பேட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த லெட்டர்லயே போட்டிருக்கும் ஹீரோட ஃப்ரெண்டு விளையாடினா அந்த கேமே தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஹீரோனுக்கு இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. லாஸ்ட்லயே அவளே எந்திரிச்சு நானே பேட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோனும் பேட்டிங் பண்றதுக்காண்டி வெறித்தனமா நின்னுட்டு இருக்கா. எல்லாருமே இவ அடிப்பாலா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனும் கடைசியில பேட்டிங் பண்றா. அந்த மேட்சும் வின் ஆயிடுது. எல்லாருமே செம ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோனும் செம ஹாப்பி ஆயிடுறா. ஹீரோன் மேட்ச் முடிச்சுட்டு நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கா. என்ன உண்டிய சத்தம்லாம் கேக்குது அந்த மாதிரியா அவ நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோ அவ பின்னாடி வந்துட்டு உன் காலை காமி அப்படின்னு சொல்லிட்டு அவ கால அடிபட்டு இருக்கும். அதுக்கு உட்காந்து ஹீரோ கட்டு போட்டுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றா இது யாருமே நோட் பண்ணல, நீ எப்படி பார்த்த அப்படின்னு போது ஹீரோ வந்து நான் உன்னை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன், உண்மையில எனக்கு நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரே குளுகுலுன்னு ஆயிடுது. அவன் மனசுக்குள்ள அப்படியே பட்டர்ஃபிளைஸா பறக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோன் அவனை கூப்பிட்டுட்டு நீ ஃபுட்பால் விளையாடணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டதை நான் உன் ஃபேஸ்ல அது தெரிஞ்சிச்சு, நான் உன்னை தான் பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான் நான் நெக்ஸ்ட் இயர் ஃபுட்பால் விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆக மொத்தம் எவனும் மேட்சை கவனிக்கல. ஹீரோ அந்த லெட்டர்ல இருக்க எல்லாமே நடக்குது எனக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ மேல எனக்கு இப்பவும் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்கூல் விட்டு அப்படியே பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோன் மனசுல ஒரே பட்டர்ஃபிளைஸாவே பறந்துட்டு இருக்கு. ஹீரோவே அவ பார்த்துட்டு நடந்துட்டு இருக்கா. ஹீரோனை ஃபியூச்சர்ல காமிக்கிறாங்க. அதே பிரிட்ஜ்ல நின்னுட்டு இருக்கா. சூவா ஒரு கை குழந்தையோட ஒரு பொக்கே வாங்கிட்டு வரான். சூவா தான் ஹீரோனோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட். அந்த பொக்கே ஹீரோ கொடுக்கறதுக்காண்டி அவன் வாங்கி வரான். அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அந்த பிரிட்ஜ்ல வந்து மீட் பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்து ஹீரோ வீட்டுக்கு போறதுக்காண்டி கிளம்புறாங்க. அந்த லெட்டர்ல போட்டிருக்கும் ஹீரோனுக்கு 26 வயசு ஆகும்போது அவன் நிறையவே இழந்திருப்பா, ஹீரோ நம்ம கூட இருக்க மாட்டான் அப்படின்னு போட்டிருக்கோம். இதை இப்ப பிரசன்ட்ல இருக்க ஹீரோன் படிச்சுட்டு ஒண்ணுமே புரியல அவளுக்கு. இது என்ன மேக்ஸ் ப்ராப்ளத்தை விட மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்ச் சாப்பிடறதுக்காண்டி உட்கார்ந்துருக்கா. ஸோ அங்க வந்து ஹீரோ கிட்ட நான் நல்லா ப்ளே பண்ணின்னு சொன்னியாமே ஹீரோயின் கிட்ட அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அடக்குள்ள பூதமே அதுக்குள்ள போட்டு கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோனை செல்லம்மா நாகோ அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் நீ வெளியில அவன் மண்டையை பொழைக்கிறன்ற மாதிரியே அவன் மண்டையில லைட்டா கொட்டுறான். இதை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பாரு அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃபுட் வாங்குறதுக்காண்டி வெளியில போகும்போது சூவா வந்து சொல்றான் ஹீரோன் செம்மையா குக் பண்ணுவா அப்படின்னு போது ஹீரோ எனக்கும் இனிமேட்டு ஃபுட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் ஓகே சொல்லிடுறா. பட் ஹீரோ நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறான். அந்த லெட்டர்ல போட்டிருக்கும் நான் தான் அவனுக்கு குக் பண்ணி எடுத்துட்டு போல, அதனால நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன், நீயாச்சும் அவனுக்கு குக் பண்ணி எடுத்துட்டு போ அப்படின்னு போட்டிருக்கோம். ஹீரோ நெக்ஸ்ட் டே அவனுக்காண்டி குக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனும் அந்த ஷூ வைக்கிற லாக்கர் கிட்ட மீட் பண்றாங்க. ஹீரோ அந்த ஃபுட்டை குடுக்கறதுக்காண்டி ட்ரை பண்றா. அதுக்குள்ள அந்த கண்ணாடி போட்ட கங்காரு அங்க வந்து குட்டையை குழப்பி விட்டுறான். அதனால அவளால கொடுக்க முடியல. சரி ஓகே கிளாஸ் முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஹீரோ அந்த பேக்கை எடுக்கிறா. அதுக்குள்ள ஹீரோ கிளம்பி வெளியில போயிடா. சரி ஓகே ஸ்கூல் முடிச்சாச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஹீரோ காண்டி ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோன்ட்ட பேசும்போது அப்ப கூட ஹீரோயின் கொடுக்க மாட்டேங்கிறா. ரொம்பவே நர்வஸ் ஆயிரா. ஹீரோவே கடுப்பாயிரா. அப்படி என்னதாமா அந்த பேக்ல வச்சிருக்க குடு பாக்கலாம் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஹீரோ அந்த பேக்கை வாங்குறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் கொடுக்கவே மாட்டேங்கிறா. இதனால ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சாரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் ஹீரோ. அந்த லெட்டர்ல ஹீரோ நம்ம கூட இனிமே எப்படி இருக்க மாட்டான் அப்படின்றதுதான் ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஹீரோவும் சூவாவும் ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட சாரி கேட்டு ஹீரோ நாங்க இருந்து கிளம்பி போக பார்க்கும்போது ஹீரோ அவளை கூப்பிட்டு நம்ம ஒன்னா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோனுக்கு ஒரே குஜால் ஆயிடுது. சூவா நான் இதுக்கு நந்தி மாதிரி நடுவுல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோனை கூட்டிட்டு ஒரு பிளேஸுக்கு போறான். அந்த இன்சிடென்ட் அந்த லெட்டர்ல இல்லையா அப்படின்னு ஹீரோன் திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டுட்டு இருக்கா. ஹீரோ போது லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோ கிட்ட ஹீரோன் அகைன் கேட்கிறா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா அதுக்கு ஹீரோ வந்து நான் கேம்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோன் வந்து கேட்கிறா நீ அந்த 2 வீக்ஸ் லீவ் போட்டு கேம்ஸ் தான் ஆடிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ அப்பதான் உண்மையா சொல்றான் உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. இவங்க எல்லாமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் டே அவுட்டிங் போயிருப்பாங்களா, அந்த டேல தான் உங்க அம்மா இறந்துருப்பாங்க. அதை ஹீரோ சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான் நான் எந்த கிளப்லயுமே இருக்க போறது இல்ல, நான் என் அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் எந்த கிளப்லயுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் இதெல்லாமே கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது அந்த லெட்டர்லயே போட்டிருக்கும் ஹீரோவை ஃபர்ஸ்ட் டே அவுட்டிங் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நினைச்சு ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்றா. அகைன் அதே தப்பே நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டுட்டு நான் உனக்காண்டி ஃபுட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை கொடுக்குறா. ஹீரோட மைண்ட் வாஸ் மொல்ல ஏன்னா சாப்பாடு 10 நாளைக்கு இருக்கும் பாரு, ஏமா இவ்வளோ சீக்கிரமா கொடுக்குறா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோ சொல்றான் நாளைக்கு நான் அகைன் உனக்காண்டி ஃபுட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு செமையா சந்தோஷம் ஆயிடுது. எனக்காண்டி ஒரு பொண்ணு ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வராளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஃபியூச்சர்ல காமிக்கிறாங்க ஹீரோவை பாக்குறதுக்காண்டி ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி போறாங்க. பட் ஹீரோயின் மட்டும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டே இருக்கா. அவளால உள்ள போறதுக்கே மனசில்லாம நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட பாட்டியை போய் எல்லாருமே மீட் பண்றாங்க. ஹீரோட பாட்டி ஹீரோட சின்ன வயசு
மெமரிஸ் ஆல்பம் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சூவா சொல்றா, நாங்க முன்னாடியே வரணும்னு நினைச்சோம், ஆனா இப்பதான் எங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு இங்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே கேக்குறாங்க, ஹீரோ ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட பாட்டி ஹீரோட போட்டோவே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க, ஹீரோயின் அந்த லெட்டரை படிச்சிட்டு இருக்கா. அதுல ஹீரோ அவனோட 17 இயர்ஸ்ல இறந்து போயிருவான் அப்படின்னு போட்டிருக்கு. அவனை எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. ஹீரோ ஸ்கூலுக்கு வரா, ஆனா அவளுக்கு அந்த லெட்டர்ல இருக்கிறது எல்லாமே ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அந்த லெட்டர்ல ஹீரோ அந்த கிளப்ல இருந்து வெளியில வந்துட்டான், அகைன் அவனை அந்த கிளப்ல ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கும். ஹீரோயின் ஹீரோவை எப்படியாச்சும் நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோ கிளாஸ்ல உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கான். ஹீரோ நான் எப்படியாச்சும் இவனை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசுறதுக்காண்டி வரா. அதுக்குள்ள சூவா அங்க வந்துட்டு ஹீரோ அந்த கிளப்ல ஒரு ஒபிஷியல் மெம்பரா ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா முழிக்கிறா. ஹீரோ ஜாலியா பிளே பண்ணிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு பால் எடுத்து கொடுக்குற மாதிரி வந்து ஹீரோ கிட்ட மொக்க போட்டுட்டு இருக்கா. இதை ஹீரோனும் உட்காந்து பாக்குறா. அந்த லெட்டர்ல போட்டிருக்கு, நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு ஹீரோக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவா, ரெண்டு பேருமே அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அந்த லெட்டர்ல போட்டிருக்க மாதிரி எல்லாமே நடக்குது. அந்த பொண்ணு ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணிரா. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ கிட்ட அந்த பொண்ணுக்கு ஓகே சொன்னியா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த லெட்டர்ல போட்டிருக்கும், நீ ஹீரோக்கு ஒரு பென்சில் ஒரு ரப்பரும் கொடுப்பா, அந்த ரப்பரை அவன் ரிட்டர்ன் கொடுத்தோன்னா அதுல ஒரு பேப்பர் இருக்கும், அதை பார்க்க மறந்துடாத அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோனும் அந்த ரப்பரை ரிட்டர்ன் வாங்கிக்கிறா. அந்த ரப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வா கிளீன் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ், எனக்குன்னே சதி பண்றதுக்காண்டி கூட்டு சேர்ந்து வருவீங்களாடா அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோனும் போய் அவசரமா கிளீன் பண்ணிட்டு கிளாஸ்க்கு ஓடி வரா. வந்து அந்த லெட்டரை பாக்குறா. அதுல ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட நான் அவுட்டிங் போனா உனக்கு ஓகே அப்படின்னு கேட்டிருக்கான். ஹீரோனும் அந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ணிட்டு அவன் ஷூ வைக்கிற லாக்கர்லயே போய் வச்சிடுறா. அதுக்கப்புறம் அவ கிளாஸ் வரும்போது அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்க என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரியே ஹீரோனும் போய் பாக்குறா. அங்க ஹீரோவும் அந்த பொண்ணு நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஹீரோ ஓகே சொல்லிடுவான் போல இருக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிக்னல் காமிக்கிறான், நாங்க ரெண்டு பேருமே கமிட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி ஆறாங்க. ஆனா இதை கேட்டு ஹீரோன் ரொம்பவே சேட் ஆயிரா. அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் எழுதின லெட்டரை பாக்குறான். அதுல நீ அந்த பொண்ணு கூட அவுட்டிங் போன எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு எழுதியிருப்பா. இங்க ஹீரோயின் அவன் வீட்டுல உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்கா. அந்த ஃபியூச்சர் ஹீரோயின்ட்ட சாரி கேட்டே அழுதுட்டு இருக்கா. நீங்க சொன்னது எதுவுமே என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரா. ஹீரோயின் பின்னாடியே ஹீரோவும் வரா. ரெண்டு பேருமே அவங்க லாக்கர் கிட்ட மீட் பண்ணிட்டு குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கிட்ட சொல்றா, நான் இனிமே உனக்காண்டி குக் பண்ணி எடுத்துட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றா, உனக்கு ஆள் வந்துருச்சு, இனிமே அப்படியே நான் குக் பண்ணி எடுத்துட்டு வந்தா அது தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட ஆள் அங்க வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு ஹீரோ அங்கேருந்து கூட்டிட்டு போறா. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு போறதை ஹீரோயின் பார்த்து ரொம்பவே சேட் ஆகி நிக்கிறா. இவ சேட் ஆகி நிக்கிறத சூவா பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த லெட்டர்ல ஹீரோ அவுட்டிங் கூப்பிடுறதுக்காண்டி கால் பண்ணுவான், அட்டன் பண்ணிடு அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அவன் மனசுல இருக்க ஃபீலிங்ஸை அவன் கிட்ட சொல்லிடு அப்படின்னு போட்டிருக்கோம். ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிட்டு இருக்கான். ஹீரோ அவன் மனசுல இருக்கதை சொல்றதுக்காண்டி போறா. அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்தோடனே ஹீரோன் அப்படியே ஆஃப் ஆயிடுறா. அந்த பொண்ணு ஒத்த கூடையில போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட பேசுறதுக்காண்டி வரான். அதுக்குள்ள ஹீரோட ஆள் அங்க வரும்போது ஹீரோன் அங்க இருந்து ஓடி போயிடுறா. கிளாஸ் முடிச்சு ஹீரோ போறான். அவனை எப்படியாச்சும் கூப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா ஓடி போறா. அதுக்குள்ள ஹீரோ லவ் பண்ற ஆளு ஹீரோயின் மேல மோதினோட ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. ஹீரோ வேகமா ஓடி வந்து ஹீரோனுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கான். ஹீரோ லவ் பண்ற ஆளு அடி வாங்கினது நான்ல அப்படின்ற மாதிரியும் முழிக்கிறா. அந்த பொண்ணு ஹீரோனை திட்ட, ஹீரோ எந்திரிச்சு அந்த பொண்ணை திட்ட, ஒரே ரணகலமா இருக்கு அந்த பிளேஸே. அதுக்கப்புறம் ஹீரோன் எந்திரிச்சு அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஹீரோன் ஒரு பிளேஸ்ல நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சுவா அந்த பிளேஸ்க்கு வந்து ஹீரோயின் கிட்ட, நீ இப்ப ஹீரோ கிட்ட பேசலன்னா எப்பவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து நீ ஹீரோ மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸா அவங்க கிட்ட டைரக்டா சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், இப்படியே உசுப்பேத்தியோ உடம்ப ரணகலாம் ஆக்குங்கடா அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. சூவா சொல்றா, ஹீரோ உன்கிட்ட பேசணும்னு ரொம்பவே ட்ரை பண்றான், பட் அவனால முடியல, அட்லீஸ்ட் நீயாச்சும் போய் அவன் கிட்ட பேச அப்படின்னு சொல்றான். ஹீரோட்ட பேசுறதுக்காண்டி ஹீரோயின் வேகமா ஓடி போறா. எல்லா இடத்துலயுமே அவனை தேடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவனை மீட் பண்ணிடுறா. ஹீரோட்ட ஹீரோயின் சாரி கேட்கிறா. ஏன்னா அவன் கால் பண்ணிருப்பான், பட் இவ அட்டன் பண்ணிருக்க மாட்டா. அதுக்காண்டி சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை இப்ப சொல்ல, நான் உட்காந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் லவ் பண்ற பொண்ணை பிரேக்கப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிரா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், எனக்கு அந்த பொண்ணை விட வேற ஒரு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அது யாரு அப்படின்னு கேட்கிறா. பட் ஹீரோ அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஹீரோயின் கிளாஸ்ல உட்காந்துருக்கா. அவங்க ஸ்டாஃப் ஏதோ டைம் டிராவலிங் பத்தி பேசிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு இப்பதான் புரியுது, இவ பிரசன்ட்ல என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் அது ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலா ஒரு பேரலல் வேர்ல்ட் தான் உருவாகும். அந்த ஃபியூச்சர் ஹீரோட லைஃபை எந்த சேஞ்சுமே ஆகாது, அவளோட கஷ்டங்களா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. ஹீரோ நெக்ஸ்ட் லெட்டர் படிக்கிறா. அதுல ஹீரோவும் ஹீரோனும் ஃபயர்
ஒர்க்ஸ் பார்த்துருப்பாங்க, அதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியூச்சர் ஹீரோயின் எழுதியிருப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு ஸ்கூல் ஃபெஸ்டிவல் முடிஞ்சோன்னா ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும், நம்ம 2 பேருமே ஒன்னா சேர்ந்து அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். ஸ்கூல் ஃபெஸ்டிவல் நடக்குது, எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க, சாங் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூவா கிட்ட போய் ஹீரோயின் கூப்பிட்டதை ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. சூவாவும் நீ போ, ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்றான். ஹீரோ அங்கேருந்து போன பிறகு சூவா ரொம்பவே ஃபீல் பண்றான், ஏன்னா அவனுக்கு ஹீரோயின் மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அன்னைக்கு நைட்டு ஃபயர் ஒர்க் பார்க்கறதுக்காண்டி ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோட எக்ஸ் லவர் ஹீரோனை போக விடாம ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவ கையில ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு அதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுறான். ஹீரோன் அந்த பாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஃபயர் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிடுது. அதை பார்த்த பதட்டத்துல ஹீரோயின் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த பாக்ஸ் கீழே விழுந்து அதுல இருந்த திங்ஸ் எல்லாமே சிதறி போயிடுது. ஹீரோயின் இதுங்களும் சதி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உட்காந்து அள்ளிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, ஹீரோ உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோ வெயிட் பண்ணி பாக்குறான். பட் ஹீரோயின் வரவே இல்லை. சரி இவ வரமாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போக பார்க்கும்போது கரெக்டா ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி அங்க வந்து நிக்கிறா. ஹீரோனை பார்த்தோன்னே ஹீரோ செம்மையா ஹாப்பி ஆயிரா. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிட்டு போறான். 2 பேருமே அந்த ஃபயர் ஒர்க்கை பார்க்க போன டைமிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த ஃபயர் ஒர்க்கே ஸ்டாப் ஆயிடுது. 2 பேருமே ரொம்பவே சேட் ஆயிடுறாங்க. அப்படியே சேடா நின்றுட்டு இருக்கும்போது அகைன் அந்த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. அதை பார்த்து 2 பேருமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹீரோ டெம்பிளுக்கு போறதுக்காண்டி ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வரான். ஹீரோனும் அதே ட்ரெடிஷனல் ட்ரெஸ்லேயே வராங்க. இவங்க 2 பேருமே தனியா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. இவங்க 2 பேரும் மட்டும் தனியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன ப்ரே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு அந்த லெட்டர்ல போட்டிருக்கோம் ஹீரோட அம்மாவை பத்தி அந்த டைம்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அவனோட அம்மாவை பத்தி கேட்டுட்டு இருக்கா. பட் ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா ஹீரோயின் விடாம கேட்டுட்டே இருக்கா. அப்ப ஹீரோ வந்து சொல்றான், நான் அதை உன்கிட்ட சொன்னேன்னா நீயும் என்ன வெறுத்துடுவ அப்படின்னு போது ஹீரோயின் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றா. அப்பதான் ஹீரோ அவனோட அம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டே அவன் ஸ்கூலுக்கு வந்தப்போ அவனோட அம்மாக்கும் அவனுக்கும் செம்மையா ஃபைட் ஆயிருக்கும். அதனால அவங்க அம்மாவை செம்மையா திட்டி விட்டே ஹீரோ வந்திருப்பான். ஃபர்ஸ்ட் ஹீரோ சூவா அதுக்கப்புறம் ஹீரோயின் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நின்று பேசிட்டு இருக்கும்போது ஹீரோட அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. பட் ஹீரோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி மெசேஜ் போட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோட அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஹீரோ அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னாலதான் என் அம்மாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அழுதுட்டு இருக்கான். ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஃபியூச்சர்ல காமிக்கிறாங்க ஹீரோட பாட்டி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை ஹீரோ தான் எழுதியிருப்பான். அந்த லெட்டர்ல போட்டிருப்பான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னாச்சுன்னு கேட்டா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருப்பான். ஆனா உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஹீரோ ஒரு ட்ரக்கு மேல அவனோட சைக்கிளை கொண்டு போய் மோதி அவனே சூசைட் பண்ணிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். இது அந்த பாட்டிமா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஹீரோ அந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கா. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கும்னா ஹீரோ எந்த ப்ராப்ளமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண மாட்டான், நீங்க தான் எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு அவனோட லைஃபை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் அவங்க அம்மா ரூமுக்கு போயிட்டு அன்னைக்கு நடந்த ஃபைட் எல்லாத்தையுமே நினைச்சு கதறி அழுதுட்டு இருக்கான். ஹீரோனை பார்க்க சூவா வரா. அதுக்கப்புறம் ஹீரோன் அவங்க கிட்ட எப்படியாச்சும் அந்த லெட்டரை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள சூவாவே அந்த லெட்டரை எடுத்து காமிக்கிறான். எனக்கும் இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். சூவாவும் அந்த லெட்டர்ல லேட்டா தான் படிச்சிருப்பான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் டே ஹீரோவை அவுட்டிங் கூப்பிட வேணாம்னு சொன்னதை அவன் பார்த்திருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவன் எப்படியாச்சும் ஹீரோவை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அவனும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சூவா சொல்றான் ஹீரோக்கு பர்த்டே வருது, அதை அவன் யார்கிட்டயுமே சொல்லல, நம்ம அந்த பர்த்டே செம்மையா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோ கிட்டே போயிட்டு உனக்கு பர்த்டே வருதாமே என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே பாய் கிட்டே பர்த்டே கிஃப்ட்டுக்கு ஐடியா கேட்கிற ஒரே அறிவாளிங்க இதுங்க மட்டும்தான். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ கிட்டே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோன் அவனோட பேக்கையே குருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அதை பத்தியும் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ எனக்கு பேக்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோன் இப்பெல்லாம் பப்ளிக்ல அசிங்கப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரியே நினைக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி போயிடுறான். சூவாவோட மைண்ட் வாய்ஸ் இதுங்கெல்லாம் வச்சு நான் பிளான் போட்டேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். ஹீரோக்கு எல்லாருமே விஷ் பண்ணி கேக்லாம் வெட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து கிஃப்ட் கொடுக்கும்போது ஹீரோ கரெக்டா அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி சொல்லிடுறான். எப்பா அது சர்ப்ரைஸ் மாதிரி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியே எல்லாரும் சொல்றாங்க. சூவாவோட லெட்டர்ல போட்டிருக்கோம் ஹீரோயின் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூவா ஒரு பொக்கையை வாங்கிட்டு வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இன்னைக்காச்சும் அவகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த பொக்கையை கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். மீதி ஃப்ரெண்ட்ஸும் வெளியில போயிடுறாங்க. ஹீரோயின்ட்ட அந்த பொக்கையை கொடுத்து ஹீரோ ப்ரப்போஸ் பண்றான். இவன் ப்ரப்போஸ் பண்றதை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வெளியில நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபியூச்சர்ல காமிக்கிறாங்க சூவா அந்த பொக்கையை ஹீரோட போட்டோக்கு முன்னாடி வச்சுட்டு அதை எடுத்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். ஏன்னா சூவா ஹீரோ கிட்ட என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்லுவான் எனக்கு ஒரு பொக்கே வேணும், அதை நான் ஹீரோயின்ட்ட கொடுத்து நான் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை இப்ப சூவா ஹீரோயின்ட்ட சொல்றான். அந்த லெட்டர்ல போட்டிருக்கோம் ரிலே ரன்னிங் நடக்கும், அதுல ஹீரோ தோத்துருவான், அதை நினைச்சு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதை சூவாவும் ஹீரோனும் படிக்கிறாங்க. ஹீரோட்ட போயிட்டு ஹீரோனும் சூவாவும் அந்த ரிலே ரன்னிங்ல கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதை கேட்கவே மாட்டேங்கிறான். நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறான். இதை பத்தி இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க என்ன 2 பேருமே ரகசியம் பேசிட்டே இருக்கீங்க எப்ப பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சூவா எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அவங்களுக்கு லெட்டர்ஸ் வர்றது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே ரிலே ரன்னிங்காண்டி ஆள் எடுக்கிறாங்க.
ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி சூவா எந்திரிச்சு நிற்கிறான். சூவாவை ஃபாலோ பண்ணி ஹீரோயின் எந்திரிச்சு நிற்கிறா. ஹீரோனை ஃபாலோ பண்ணி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. இவங்க எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறத பார்த்து ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிறான். நெக்ஸ்ட் டே அந்த ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸ்போர்ட்ஸ் டேக்காண்டி எல்லாருமே வராங்க. அந்த லெட்டரில் போட்டிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு ஹீரோ ஒழுங்காவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மா பற்றிய உண்மையை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறைச்சிருவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த லெட்டரில் போட்டிருக்க மாதிரியே ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க அம்மா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு வரமாட்டாங்க, ஒர்க்குக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். ஹீரோ காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கும், அதனால அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த ஹீரோயின் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் வெயிட்டு தூக்க விட்டுறாங்க. ரெண்டு பேருமே அதை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே சேடாவே இருக்கான். ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். பட் ஹீரோ அவனோட அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேராலையும் அதை தூக்க முடியல. அதுக்கப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சூவா ஹீரோ கிட்ட உனக்கு தான் அடிபட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சூவா ஹீரோ கிட்ட சொல்றான் உனக்கு கஷ்டம் வந்து அதை எங்க கூட ஷேர் பண்ணு, நாங்க இருக்கோம் உனக்காண்டி அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ அவங்க கிட்ட சாரி கேட்கறான். ஏன்னா எல்லார்ட்ட இருந்தும் அவனோட அம்மாவை பத்தி மறைச்சிருப்பான். இப்பதான் ஹீரோ அவங்க அம்மாவை பத்தி சொல்றான். அவனோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான் ஹீரோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல உனக்கு ஒண்ணுன்னா நாங்க கண்டிப்பா இருப்போம், எங்ககிட்ட நீ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். ரிலே ரன்னிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்காண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரா ஓடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ஓடும்போது ஒவ்வொரு மெசேஜை ஹீரோ கிட்ட பாஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மெசேஜை ஹீரோ கிட்ட பாஸ் பண்றாங்க. அந்த மெசேஜ் என்னன்னா எவ்வளவு இயர்ஸ் ஆனாலும் நம்ம ஒன்னா இருப்போம்ன்ற ப்ராமிஸ் நம்ம காப்பாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவும் ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறான். அவன் ஓடும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்காண்டி எந்திரிச்சு நின்னது, அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சிட்டே ஓடிட்டு இருக்கான், எப்படியாச்சும் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஹீரோ செம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். ஆனா அவன் மேல ஒருத்தன் வந்து மோதினோட ஹீரோ விழுந்துடுறான். சரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ எந்திரிச்சு மறுபடியும் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். எப்படியோ வின் பண்ணிடுறான். ஹீரோவும் செம்ம ஹாப்பி ஆயிடுறான். ஹீரோ மட்டும் இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹீரோ மேட்ச் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் கையில அடிபட்டிருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவளை கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிடறான். ஹீரோ போன பிறகு அவனையே மெய்மறந்து ஹீரோயின் பார்த்துட்டு நிக்கிறா. ஹீரோயின் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பிளேஸ்க்கு ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவையும் வர சொல்றாங்க. ஹீரோயின் அந்த பிளேஸை பத்தி ஆஹா ஓன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த லெட்டர்ல ஹீரோ நானும் ஃபைட் பண்ணிக்கிட்டோம், அவன்கிட்ட ஒரு சாரி கேட்கறதுக்குள்ள அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஹீரோ ஒரு பிளேஸ்ல நின்று அவன் பாட்டிமா கூட தீவிரமா போன் பேசிட்டு இருக்கா. ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவனோட பாட்டிமாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த லெட்டர்ல அந்த பாட்டிமாவை ஃபியூச்சர்ல மீட் பண்றதா போட்டிருக்கோம். அதை வச்சு ஹீரோ உன்னோட பாட்டிமா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதை கேட்டு ஹீரோ செம்மையா கடுப்பாயிர. நீ எதுக்கு எனக்கு பொய்யான ஹோப்பை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட சண்டை போட்டு அங்கேருந்து போயிடறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் ஏண்டா நல்லா இருக்காங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல அந்த ஷூ வைக்கிற லாக்கர் கிட்ட ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இவகிட்ட பேசணுமே அப்படின்றதுக்காண்டி பேசிட்டு அங்கேருந்து போயிடறான். பட் அந்த லெட்டர்ல போட்டிருக்கோம் அதுதான் ஹீரோ பேசின லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ ஃபியூச்சர்ல காமிக்கிறாங்க. எல்லாருமே ஹீரோ வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டு தேம்பி அழுதுட்டு இருக்காங்க ஹீரோவை நினைச்சு. ஹீரோ அவ எழுதின டைரி எடுத்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சூவா அங்க வந்து அவகிட்ட நம்மளோட பாஸ்டுக்கு ஒரு லெட்டர் எழுத அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பதான் ஃபியூச்சர் ஹீரோயின் அந்த பாஸ்டுக்கு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோனும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடா. ஹீரோன் ஓடி போய் அவன்கிட்ட நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ஒரு பிளேஸ்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. பட் ஹீரோ அது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்டுட்டு இருக்கான். இப்படியே மாத்தி சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போக பாக்குறான். ஹீரோ அவனை அகைன் கூப்பிட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறா. இதை கேட்டோடனே ஹீரோ ரொம்பவே ஃபீல் ஆயிரா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான் நான் உன்னை லவ் பண்ண உன்னை அகைன் ஹர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோன்னு சொல்றான் நீ எவ்வளவுதான் என்ன ஹர்ட் பண்ணாலும் நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாமே என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் உனக்காண்டி அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவங்க அம்மா நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றேன். என் அம்மா என்னாலதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். எனக்கு வாழவே பிடிக்கல இந்த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோ அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஃபியூச்சர்ல காமிக்கிறாங்க. அவங்க எழுதின எல்லா லெட்டர்ஸுமே பாஸ்டுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்லயே ப்ரே பண்ணிட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே புதைக்கிறாங்க. சூவாவும் ஹீரோயினும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஹீரோவும் ஒரு பிளேஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூவா கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லியிருப்பான். இப்ப அந்த மெசேஜை ஹீரோயின்ட்ட காமிச்சிட்டு இருக்கான் சூவா. ஹீரோ அவனோட அம்மா ரூம்ல போயிட்டு எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க அம்மாவோட போனை நோட் பண்றான். அந்த போனை எடுத்து பார்க்கும்போது அதுல அவங்க அம்மா ஒரு வீடியோவை சென்ட் பண்ணாமலே வச்சிருப்பாங்க. ஹீரோ அதை பதட்டத்தோடய ஆன் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஹீரோட அம்மா ஹீரோ கிட்ட சாரி கேட்கறாங்க. உன்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்த மறைச்சிட்டேன். நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அப்பா உன்னை போட்டு அடி பின்னி எடுப்பாரு, அதனால தான் நான் அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு டோக்கியோல கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அந்த கிளப்ல கூட நீ உன் சீனியர்ஸ் கூட சண்டை போட்டதுனால தான் நான் ஊரு ஸ்கூல் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணேன். அந்த கிளப்ல கூட உன்னை ஜாயின் பண்ண வேணாம்னு சொன்னேன். இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காண்டி தான் நான் சொன்னேன், எல்லாத்தையுமே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க.
இருக்காங்க. ஹீரோக்கு இன்னுமே அவனோட கில்ட்டினஸ் அதிகமாயிடுது. அவனால அந்த பெயினை தாங்க முடியாம கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். ஒரு பிளேஸ்க்கு போறதுக்காண்டி ஹீரோக்காண்டி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஹீரோ வரவும் இல்லை. அவனுக்கு கால் பண்ண அதை எடுக்கவும் இல்லை. இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க ஒரு இடத்துல அவனோட சைக்கிளை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். எல்லாருமே ஹீரோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா ஹீரோட பாட்டிமா அவன் எப்பவோ கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவை தேடிட்டு எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல போய் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ சைக்கிளை படுவேகமா ஓட்டிட்டு வரான். அவன் நினைப்புல ஃபுல்லாமே அவங்க அம்மா பேசினது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஹீரோ அவன் கிட்ட பேசினது, அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே இப்ப ஹீரோக்கு ஞாபகம் வருது. அந்த டைம் பார்த்தா ஒரு ட்ரக் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோட கண்ணுக்கு முன்னாடி அவனோட ஸ்கூல் டேஸ், அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோயின் எல்லாருமே 1 மினிட் வந்துட்டு போறாங்க. அவன் எப்படியோ சைக்கிளை திருப்பிறான். அந்த பிளேஸுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஹீரோட கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ எப்படியோ தப்பிச்சிடுறான். அவங்க எல்லாருமே ஓடி போய் ஹீரோவை பாக்குறாங்க. எல்லாரும் மாத்தி மாத்தி ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோட மைண்ட் வாய்ஸ், ஏன்டா இப்பதான்டா உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன், மாத்தி மாத்தி இப்படி புகழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோ கிட்ட எல்லாருமே நாங்க உனக்காண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி எல்லாருமே உன்னை நாங்க லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் நானும் உங்களை எல்லாருமே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஹாப்பி, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் செம்ம ஹாப்பி. நெக்ஸ்ட் டே எல்லாருமே சந்தோஷமா ஒரு பிளேஸ்ல மீட் பண்ணிட்டு அவங்களோட ஃபியூச்சருக்கு தேங்க் பண்றாங்க. அவங்களோட ஃபியூச்சர் கிட்ட எங்களை கரெக்டான வேலை போறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.